நம்மளோட தமிழ் மன்னன் கரிகால சோழனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கல்லணை இன்னை வரைக்கும் உலகத்திலேயே மிக பழமையான ஒரு நீர் பாசன திட்டமாக இன்னை வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கம்பீரமாக பிரம்மாண்டமாக இருக்குது இல்லைங்களா. இந்த அணையை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இதை ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சோழ பரம்பரையை சேர்ந்த நிறைய மன்னர்கள் பட்டியல் இருக்குது. ஆனால் அதுலேயும் இன்னை வரைக்கும் ரொம்ப பாப்புலராக இருக்கிற ஒரு நேம் கரிகால சோழன். ஏன் இவ்வளோ பாப்புலர் ஆனார் அப்படின்னா அவரோட ஆட்சி பீரியடில் இந்த விஷயத்துக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஒன்று ட்ரேட், இன்னொன்று வார், இன்னொன்று கன்ஸ்ட்ரக்ஷன். இது 3 நாளையும் தான் இப்போ வரைக்கும் அவர் பிரம்மாண்டமாக பேசப்பட்டு இருக்கிறாரு. அதுலேயும் தஞ்சையில் அவர் கட்டின இந்த கல்லணை இன்னை வரைக்குமே பல அறிஞர்களாலையும் பல மக்கள் பல நாடுகளிலும் பேசு பொருளாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பழங்கால தமிழன் கல்லையும் களிமண்ணையும் வச்சு கட்டின ஒரே ஒரு டேம் இன்ன வரைக்கும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறது. இந்த டெக்னாலஜி எல்லாமே ஒன்றுமே இல்லாத ஒரு டைமில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு கல்லணையை கட்டியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட 2000 வருஷம் தாண்டியும் இன்னும் யூஸில் இருக்குது அப்படிங்கிறதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லையா. கரிகால சோழன் பல நாடுகளுக்கு ட்ரேடுக்காகவும் போவார், வாருக்காகவும் போவார், நிறைய அச்சீவ் பண்ணிட்டு நம்ம நாட்டுக்கு வர்றாருங்க. வந்தப்போ தஞ்சை மக்களை ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு. என்ன அப்படின்னா பெருவெள்ளம் வர்றப்போ அவங்கனால மழையினால பெருவெள்ளம் வருது இல்லையா, அந்த டைமில் பயிர்கள் எல்லாம் நாசமாயிருதுங்க. அதனால் உணவு தட்டுப்பாடு வருது. அதுக்கடுத்தது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வறட்சி டைமில் மழை காலம்லாம் இல்லாதப்போ என்ன ஆகுது அப்படின்னா சுத்தமாக எந்த விவசாயமே பண்ண முடியாமல் அப்பவும் மக்கள் பசினால் வாடுறாங்க. இதனால் நிறைய தானியங்கள் எல்லாமே ஸ்ரீலங்காவில் அப்புறம் நிறைய வித்தியாசமான ஊர்கள்லேருந்து அவர் இறக்குமதி பண்ணுறாரு. ஆனால் அவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா நாம் இவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னியாக போய்கிட்டு இருக்கிறோம், நிறைய நாடுகளுக்கு போய் சண்டை போகிறோம், ஆனால் நம்ம சொந்த மண்ணில் மக்கள் சந்தோஷமாக இல்லை, பசியாலையும் பட்டினியாலையும் கொஞ்சம் வாடிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு யோசிக்கிறாருங்க. இதுக்கு காரணம் என்ன? தண்ணி பற்றாக்குறை தானே காரணம். தண்ணியை நம்ம இருக்கிற மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனையே இருக்காதே அப்படின்னு யோசிக்கிறாருங்க. அதுக்கு அவர் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா காவேரி ஆற்றங்கரையில் போய் நிற்கிறாருங்க. அவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா இந்த காவேரி ஆறு கொடுக்குனா ரொம்ப கொடுக்குது, இல்லைனா சுத்தமாக விட்டுறது, ஏதாச்சும் இதுக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு குழுவை வச்சு யோசிக்கிறாருங்க. அந்த டைம் அவங்களுக்கு ஒரு யோசனை தான் காவேரி ஆற்றங்கரை ஆற்றில் நம்ம அணையை கட்டிட்டோம் அப்படின்னா பெருவெள்ளம் வர்றப்போ நாம் அதை குறைச்சிக்கலாம், மக்கள் அதனால் பாதிப்படைய மாட்டாங்க. தண்ணியும் சேமித்து வச்சுட்டோம் அப்படின்னா மழை இல்லாத டைமில் மக்களுக்கு உதவியாக அந்த தண்ணியை நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இவரோட பிளானாக இருக்குதுங்க. சரி, இது எப்படி கட்டுறது அப்படிங்கிறது அவருக்கு தெரியலை. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர் சேர்ந்த ஆட்களோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஒரு செகண்டுக்கு 2 லட்சம் கன அடி தண்ணீர் ஓடிட்டுருக்கிற இந்த காவேரி ஆற்றில் நம்ம அணை கட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, இதுக்கு பயங்கரமான ஏதாச்சும் ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது யாரோ ஒருத்தர் கொடுத்த ஐடியா தான் இதுங்க. நம்ம கல்லாக போட்டு அந்த பெரும்பெருக்கல் நல்ல ஹோல்ஸ் இல்லாமல் ஃபுல்லாக மோல்டான ஒரு ரவுண்ட் கல் எடுத்துகிட்டு நிறைய ஊர்கள்லேருந்து எடுத்துகிட்டு வராங்க. யோசிச்சு பாருங்கள், 2000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு டெக்னாலஜியுமே இருக்காதுங்க, எந்த ஒரு இயந்திரமோ எதுவுமே இருக்காது. மாட்டு வண்டி, மாடு, குதிரை, யானை இதெல்லாம் தான் இருக்கும். இதை வச்சு பல ஊர்களில் இருந்து ஒரு ஈவனான சைஸில் நிறைய கல்லை கொண்டு வராங்க. கொண்டு அதை அளந்து மெஷர் பண்ணி இந்த இடத்துல நம்ம கல்லணை கட்டினா தான் தண்ணியை நம்ம அந்த ஃப்ளோவை கம்மி பண்ண முடியும், அதுக்கப்புறம் வெள்ள பாதிப்பு தடுக்க முடியும், நம்ம தண்ணியும் சேவ் பண்ண முடியும்னு நினச்சி பர்டிகுலராக அந்த இடத்த கால்குலேட் பண்ணி அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு கல்லை போடுறாங்க. கல்லை போட்டதுக்கப்புறம் அது மேலே ஒரு பேஸ்டாட்டை யூஸ் பண்ணுறாங்க. அந்த பேஸ்ட் வெறும் மண்ணுனால் ஆன பேஸ்ட். ஆனால் அந்த எப்படி அந்த பேஸ்ட் உருவாக்குனாங்க அது தண்ணியில் கரையாத மாதிரி இருக்குது. இன்ன வரைக்கும் எந்த ஒரு டெக்னாலஜினாலையும் அந்த பேஸ்ட் எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கிறதையே கண்டுபிடிக்க முடியல. அந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டை ஊற்றி அதுக்கு மேலே ஒரு கல் போடுறாங்க. அந்த கல் மண்ணுக்குள்ளே போய் செட்டில் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பேஸ்ட் போட்டு இன்னொரு கல், இந்த மாதிரி அடுக்கி தான் இந்த கல்லணையை கட்டியிருக்காங்க நம்ம தமிழர்கள். இப்போது இது செய்யணும் அப்படின்னா நிறைய ஆட்கள் தேவைப்படுறாங்க இல்லையா. அதுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் நிறைய இடத்துல சண்டை போடுறதுக்கு போவார் இல்லையா நம்ம கரிகால சோழன். அங்கே இவர் ஜெயிச்ச இடத்துல அங்கே இருக்கிற வீரர்கள் எல்லாம், போர் வீரர்கள் எல்லாம் அடிமை வீரர்களாக இங்கே கூட்டிகிட்டு வர்றாங்க. இங்கே கூட்டிகிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்கள இந்த வேலையெல்லாம் செய்ய வச்சுருக்காங்க. நிறைய சோல்ஜர்ஸ் அந்த மாதிரி இவங்களுக்கு கிடைச்சதுனால இந்த வேலை சீக்கிரமாக முடிஞ்சிருச்சுங்க. இது இவர் ரொம்ப கொடுமை பண்ணார் அப்படின்ட்டுலாம் இல்லை. அந்த காலத்தில் இது இந்த வாரில் ஜெயிச்சவங்க அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் தன் நாட்டுக்கு அடிமை வீரர்களாக கொண்டு வர்றது ரொம்ப சகஜமான ஒரு விஷயம். அதே மாதிரி தான் இவர் பண்ணி இந்த கல்லணையை கட்டுறதுக்கு அவங்கள வச்சே மூவ் பண்ணி ரொம்ப
ஃபாஸ்ட்டாக ஸ்ட்ராங்காக இந்த கல்லணையை வந்து கட்டியிருக்காருங்க நம்ம கரிகால சோழன். இந்த டேம் கட்டின பர்பஸ் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மழை பெஞ்சால் அந்த வாட்டர் ஃப்ளோவை வந்து கம்மி பண்ண முடிஞ்சது. அந்த ஃப்ளட் டைமில் இந்த டேம் நிறைஞ்சிது அப்படின்னா கொள்ளிடம் டேமுக்கும் வந்து அவங்க வந்து திருப்பி விடுறாங்க. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா அங்கே இருக்கிற பாசனங்கள் வந்து நிறையா விவசாய பூமிக்கு வந்து அந்த தண்ணீர் வந்து போய் சேருது. இதனால் விவசாயமும் கெட்டு போகாமல் இருக்குது. மழை இல்லாத காலத்தில் அவங்க சேமித்து வச்ச அந்த தண்ணீர் வந்து விவசாயத்துக்கு யூஸ் ஆகுது. இதனால் தஞ்சையிலேயே அந்த தஞ்சை டெல்டா மாவட்டத்திலேயே வந்து அவங்களாலேயே பயிர் உருவாக்கி அவங்களோட செலவை அவங்களே மேனேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம கரிகால சோழன் இந்த திட்டத்தை வந்து அற்புதமாக செயல்படுத்தியிருக்காருன்னே சொல்லாங்க. அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே வந்து நம்ம அந்த கல்லணை விசிட் பண்ண போனோம் அப்படின்னா அங்கே நம்ம கரிகால சோழனுக்கோசரமே வந்து ஒரு மணிமண்டபம் அமைச்சிருப்பாங்க. அந்த மண்டபத்தில் யானை மேலே பயங்கர கம்பீரமாக 2000 வருஷத்துக்கு முன்னாடி நான் கட்டினதை பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழ மன்னன் கரிகால சோழன் கம்பீரமாக அதில் வந்து உட்காந்துருப்பாருங்க. மறக்காமல் அங்கே போனீங்கன்னா இந்த இடத்தையும் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்து என்னமோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.